ஷென்ஷா, என்னவாயிற்று ஜோதா பேகம்? என்னவாயிற்று ஜோதா பேகம்? ஷென்ஷா, நீங்கள் அங்கு அளித்த விளக்கத்தை கேட்ட பிறகு நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய மனம் பூரிப்படைந்தது. அதேபோல் உங்களால் எப்படி யோசிக்க முடிந்தது? எவ்வளவு உயர்ந்த சிந்தனை! இன்று வரை உங்களை என் கணவராகவும் ஷெஹன்ஷாவாகவும் நினைத்து வணங்கி வந்தேன். ஆனால் இன்று உன்னதமான மனம் கொண்ட ஒரு மனிதரை வணங்குகிறேன். உண்மையில் ஒன்றாக முடியாத இரு மதத்தினரை நீங்கள் ஒரே நிமிடத்தில் ஒன்றிணைத்து விட்டீர்களே. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உங்களுடைய கருத்து பரவ ஆரம்பித்தவுடன் நிச்சயமாக ஒரு நாள் இரு மதத்தினரும் ஒன்றாக தீபாவளி கொண்டாடுவார்கள். அதேபோல் இந்து முசல்மான்களோடு ஈத் கொண்டாடுவார்கள். அனைவர் மனதிலும் அன்பு மட்டுமே இருக்கும். தங்களுடைய மனதில் தோன்றிய இந்த எண்ணமானது மற்றவர்கள் மனதில் தோன்றினால் அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் மற்றவர்களுக்கு துணையாக ஜோதா பேகம் இல்லையே. இல்லை ஷென்ஷா, நீங்கள் செய்தது ஒப்பற்ற காரியமாகும். அப்படி என்றால் பரிசு பெறும் தகுதி எனக்கு இருக்கிறது. நான் ஷெஹன்ஷா மட்டுமல்ல, உங்களுக்கு கணவனும் ஆவேன். அதனால் என் பெயரை கூறி அழைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். நான் ஒரு ராஜபுத்திரி. கணவர் பெயரை என்னால் கூற முடியாது. ஒருவேளை அவர்களது கணவர் ஷெஹன்ஷாவாக இல்லை என்றால் பிறகு அவர்கள் எப்படி அவரை அழைப்பார்கள்? ஷென்ஷா, நீங்கள் என்னை சீண்டி பார்க்கின்றீர்கள். நிச்சயமாக இல்லை ஜோதா பேகம், நான் உண்மையைதான் கூறுகிறேன். ஏனென்றால் இன்று நான் பரிசு பெறும் ஒரு வேலையை செய்திருக்கிறேன். அதற்காக தாங்கள் என் பெயரை கூறி அழைக்க வேண்டும். ஒருமுறை கூறுங்கள் ஜோதா பேகம். இல்லை ஷென்ஷா, என்னால் அழைக்க முடியாது. என்னவாயிற்று பேகம் ஹுசூர்? ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறீர்களே. இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் தங்களுக்கு ஏதாவது உதவலாமா? ஆம், நான் இந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இது உருதுவில் உள்ளதே. தங்களுக்கு வேண்டுமானால் நான் இதை வாசித்து காட்டவா? இல்லை இல்லை, இதை வாசிக்க தேவையில்லை. எனக்கு இதிலிருந்து சில வார்த்தைகள் தேவைப்படுகிறது. ரஹீம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் பயிற்சி எடுக்காததால் நான் அதை மறந்துவிட்டேன். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, தாங்கள் இதில் என்ன தேடிக் கொண்டிருந்தீர்கள்? ஆ என்ற வார்த்தை. அலிஃப். பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அலிஃப். இதில் ஆ ஒலி அதிகமாக உள்ளது. ஆம் வார்த்தையில் வரும் ஆ. இல்லை இல்லை, எனக்கு ஆம் வார்த்தையில் வருவது தேவையில்லை. எனக்கு அனார் என்ற வார்த்தையில் வருவது தேவை. இந்தாருங்கள். பிறகு அடுத்த வார்த்தை க. காஃப். இப்பொழுது மூன்றாவது வார்த்தை ப. தங்களுக்கு இந்த சொல்தானே தேவைப்படுகிறது? நீங்கள் இதில் என்ன எழுதியுள்ளீர்கள்? அக்பர். இதைத்தானே எழுத நினைத்தீர்கள் பேகம் சாய்பா? இந்த பெயர் மக்கள் ஷென்ஷாவிற்கு அளித்த பட்டம். சரி, நான் இப்போது செல்கிறேன். இதை அடிக்கடி பயிற்சி செய்து பாருங்கள். நன்றி. பிறகு இதற்கு உருதுவில் என்ன கூறுவார்கள்? சுக்ரியா. இது உங்களுடைய பெருந்தன்மை பேகம் சாய்பா. खुदा हाफिज.
ஆதாப் தாயே. குதா உனக்கு நீண்ட ஆயுளை தரட்டும். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். தாயே, நான் என்றும் உங்களுக்கு அதே ஜலால் தான். மக்கள் என் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக அந்த பட்டத்தை எனக்கு சூட்டினார்கள். ஆனால் அதை நினைத்து நான் கர்வப்படுகிறேன். நம் வம்சமே உன்னை நினைத்து கர்வப்படும் ஜலால். இப்பொழுது உன்னுடைய தந்தையார் இருந்திருந்தார், மக்கள் இவ்வாறு உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவதை பார்த்திருந்தால் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மக்களே உனக்கு அக்பர் என்ற பெயரை சூட்டியுள்ளார்கள், உனக்கு உயர்ந்த இடத்தை அளித்துள்ளார்கள். தாயே, இந்த கௌரவத்தை தனியாக நான் மட்டுமே சுமக்க இயலாது. தாங்களும் நானும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்தே இதற்கு நியாயம் செய்ய வேண்டும். உனக்கு ஒன்று தெரியுமா ஜலால்? நான் முதலாக உன்னை என் கைகளில் ஏந்திய பொழுது அந்த அல்லாவிடம் இந்த உலகத்திலேயே அனைத்து ஷகன்ஷாக்களையும் விட நீ உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். மக்கள் உன்னை மனதார ஷகன்ஷாவாக ஏற்க வேண்டும். நீ அவர்களின் நிலத்தை அல்ல, அவர்களின் மனதினையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று வேண்டினேன். அல்லாஹ் இப்பொழுது என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டார். உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருவதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் தாயே. பிறர் பார்த்தால் என் தாயை அழுகிறார்கள் என்று கூறுவார்கள். மக்களே உனக்கு அக்பர் என்ற பெயரை சூட்டியுள்ளார்கள், உனக்கு உயர்ந்த இடத்தை அளித்துள்ளார்கள். தாயே, இந்த கௌரவத்தை தனியாக நான் மட்டுமே சுமக்க இயலாது. தாங்களும் நானும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்தே இதற்கு நியாயம் செய்ய வேண்டும். உனக்கு ஒன்று தெரியுமா ஜலால்? நான் முதலாக உன்னை என் கைகளில் ஏந்திய பொழுது அந்த அல்லாவிடம் இந்த உலகத்திலேயே அனைத்து ஷகன்ஷாக்களையும் விட நீ உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். மக்கள் உன்னை மனதார ஷகன்ஷாவாக ஏற்க வேண்டும். நீ அவர்களின் நிலத்தை அல்ல, அவர்களின் மனதினையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று வேண்டினேன். அல்லாஹ் இப்பொழுது என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டார். உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருவதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் தாயே. பிறர் பார்த்தால் என் தாயை அழுகிறார்கள் என்று கூறுவார்கள். ஆதாப் ஷென்ஷா, ஆதாப் மகாராணியாரே, ஜோதா பேகம் தங்களை காண வந்துள்ளார். அப்படியா? அவரை உள்ளே வரச் சொல். வணக்கம் அத்தை. நன்றாக இரம்மா. வணக்கம் ஷேன்ஷா. நீங்கள் இங்கு வந்திருப்பது எனக்கு தெரியாது. நான் பிறகு வருகிறேன். இல்லை ஜோதா, நீ இரு, நான் இப்பொழுது செல்ல வேண்டும். உண்மையிலேயே இன்றைய பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களே. சரி, கூறுங்கள், எதற்காக இங்கே வந்தீர்கள்? அது நான் வந்து உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது? நான் அதை பார்க்கலாமா? இல்லை ஷேன்ஷா, நீங்கள் இதை இப்பொழுது பார்க்க கூடாது. இதில் என்ன எழுதியிருக்கிறது? நான் தங்களுடைய பெயரை எழுத முயற்சி செய்தேன். மிகவும் அற்புதம். எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் நான் நிச்சயமாக ஒன்றை கூற முடியும். இது உங்கள் முயற்சிக்கான ஒரு வெற்றியாகும் ஜோதா பேகம். நான் சற்று முயற்சி செய்து பார்த்தேன். இருப்பினும் இதை நான் ஒரு சிறந்த முயற்சி என்பேன். சரி ஜோதா பேகம், உங்கள் ராஜபுத்திர குலத்தில் கணவன்மார்கள் பெயரை கூறக்கூடாது, ஆனால் எழுத அனுமதி உள்ளதா? ஆம், உள்ளது. இருப்பினும் உங்கள் வாயால் என் பெயரை ஒரு முறை நான் கேட்க விரும்புகிறேன் ஜோதா பேகம். பாருங்கள், ருக்கையா பேகம் கூட என்னை ஜலால் என்றுதான் அழைக்கிறார். ஷேன்ஷா, நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேனே, என்னால் உங்கள் பெயரை கூற முடியாது. பிரமாதம். என் மீது வெறுப்பு வந்தால் மட்டும் ஜலால் ஜலால் என்று திட்டி தீர்ப்பீர்கள், ஆனால் காதல் வந்தால் மட்டும் கூற மாட்டீர்கள். உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று. அதனால் இங்கே என்ன எழுதியிருக்கிறீர்கள்? இங்கே ஜலால் என்று எழுதி உள்ளீர்களா? இல்லை, உங்களுடைய இன்னொரு பெயர். அப்படி என்றால் ஷெஹன்ஷா என்று எழுதியிருப்பீர்கள். பெயரை தான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய பெயர் ஜலால் தானே ஜோதா பேகம். சரி, இதில் என்னதான் எழுதியிருக்கிறது? இதில் மக்கள் உங்களுக்கு கொடுத்த பட்டமான அக்பர் என்று. நான் என்ன செய்வது? உங்கள் பெயரை நான் கூறிவிட்டேன். ஒரு வழியாக நீங்கள் எனது பெயரை கூறி அதை நான் என் காதால் கேட்டுவிட்டேன். அப்படியா? மீண்டும் என்னை சீண்டுகிறீர்களா? என்னை கேலி செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது. என்ன செய்வது? நேரடியாக கூறினால் என் பேச்சை நீங்கள் கேட்பீர்களா என்ன? உங்கள் வாயாலேயே என் பெயரை கூற வேண்டும் என்று நான் விரும்பினேன். மிக்க நன்றி. அது போகட்டும். ஜோதா பேகம், உங்களுக்கு உண்மையில் தெரியுமா அக்பர் என்றால் அதற்கான அர்த்தம் என்னவென்று? நிச்சயம் நான் அறிவேன். அக்பருடைய அர்த்தம் என்னவென்றால் மகான், பிரதாபன், அனைவரிலும் சிறந்தவர். இந்த பெயரை மக்கள் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் பெருமைப்படுகிறேன்.
என்னவாயிற்று? திடீரென்று ஆழ்ந்த யோசனைக்கு சென்று விட்டீர்கள். ஆம், ஆழ்ந்த யோசனைதான் ஜோதா பேகம். மக்கள் என் மீது எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கிறார்கள். நான் அவர்களது நம்பிக்கையை காப்பாற்றி அது உண்மைதான் என்று நிரூபிக்க வேண்டும். நீங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கடமை ஒவ்வொன்றையும் அற்புதமாக நிறைவேற்றுகிறீர்கள். எங்கே ஜோதா பேகம்? ஒரு மகனாக என் கடமையை நான் நிறைவேற்ற முடியவில்லையே. என் தந்தையாரின் பேகமான எனது தாயார், என்னால் அவருக்கு உதவ முடியவில்லையே. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ஒரு நாள் உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வேண்டுமென்றால் பாருங்கள், விரைவிலேயே உங்களுக்கு சாந்த் பேகம் கிடைத்து விடுவார். அவரை தேடி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். ஆனால் அவர் எங்கிருக்கிறாரோ, எந்த நிலைமையில் இருக்கிறாரோ தெரியவில்லையே. என்னை தெரிகிறதா? கூறு, என்னை தெரிகிறதா? நிஹார், என்னுடைய மகள் எவ்வாறு மறக்க இயலும்? நான் நிஹாரும் அல்ல, உன் மகளும் அல்ல. சென்று விடு. எனக்கு தெரியும், நீ என் குழந்தையை என்னிடமிருந்து பறிக்க வந்திருக்கிறாய் அல்லவா? நான் தரமாட்டேன், என் குழந்தையை தரமாட்டேன். சென்று விடு இங்கிருந்து. உனக்கு அனைத்தும் நினைவுக்கு வந்தே ஆக வேண்டும். அனைத்தையும் நினைவுபடுத்திக் கொள். ஒவ்வொருவரையும் நீ அடையாளம் காண வேண்டும். என்னையும் அடையாளம் காண வேண்டும், உன்னையும் காண வேண்டும். அப்போதுதான் அந்த பொக்கிஷம் எங்குள்ளது என்று உனக்கு ஞாபகம் வரும். அனைத்தும் ஞாபகம் வந்தே ஆக வேண்டும். இதென்ன அடையாளம் போல் உள்ளது? இதற்கு முன்பு இங்கு இல்லையே. யாரோ இந்த அடையாளத்தை வேண்டுமென்றே இங்கு விட்டுவிட்டு சென்றது போல் தெரிகிறது. ஒருவேளை யாருக்காவது இந்த இடத்தை பற்றி தெரிந்திருக்குமா? நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. ஜலால் மக்களின் மனதை வென்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது என் உடம்பில் இருக்கும் ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மக்கள் ஜலால் வாழ்க வாழ்க என்று கோஷம் போடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நெஞ்சை வெட்டி பிளப்பது போன்று தோன்றுகிறது. ஆனால் தாங்களோ என்னை பொறுமையுடன் இருக்க சொல்கின்றீர்கள். பொறுமையாக இரு. எதுவரையில் இவ்வளவுதான் பொறுப்பது? இன்று வரை நான் பொறுமை காத்துதான் வந்தேன். இனி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இனி என்னால் பொறுமை காக்க இயலாது. இப்பொழுது எனக்கு உரிமையானது எனக்கு கிடைத்தே தீர வேண்டும். கவலைப்படாதே. நீ எது வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது விரைவில் கிடைக்கும். ஆனால் ஜலால் உயிருடன் இருக்கும் வரையில் இது சாத்தியமே இல்லை. இதே தவறைத்தான் நானும் செய்து வந்தேன். ஒரு ஷெகன்ஷாவை வெல்ல வேண்டும் என்றால் அவனை கொன்றால் போதாது. அவனை தோற்கடித்து முதலில் நம் காலுக்கடியில் அவனை கொண்டு வர வேண்டும். அவனது தோல்வியை அவனே பிரகடனம் செய்ய வேண்டும். அவமாலி, உனக்கு ஏற்பட்ட காயம் உனது மூளையை பாதித்து விட்டது என்று நினைக்கிறேன். ஜலால் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக இந்த போர் அவனிடம் இருக்கும் அனைத்தையும் பறித்துவிடும். அனைத்தையும். உனக்கு மூளை குழம்பி விட்டது. நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியுமா? அவனிடம் பலமுறை மோதி இருக்கின்றாய். இன்னும் நீ பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா? ஜலாலை யார் காலுக்கடியில் கொண்டு வருவது? நீயா? நான் அல்ல, வேறொருவன். அவருடைய படைகள் கந்தகார், காபூல், பெதக்ஷா மற்றும் அந்தேஜானில் பரவி இருக்கிறது.
ஜலாலை கொல்ல அது துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் உன் நண்பர்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்து விடு. அதாவது ஜலால் ஒரு மாபெரும் சூறாவளி என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறிவிடு. அவனிடம் இதயமே இல்லை. அவன் சிங்கத்தைப் போல் போரிடுவான். உன்னுடைய ஜலால் சிங்கத்தைப் போல் போரிடுபவன் என்றால் உனது அந்த சிங்கத்தை தோற்கடிக்க வந்து கொண்டிருக்கிறார். அவர் மூளை நரியை போன்றது, பார்வை கழுகை போன்றது. தன்னிடம் சிறுத்தையின் வேகத்தை கொண்டிருக்கிறார். கொல்வது அவரது பொழுதுபோக்கு. இரத்தத்தோடு விளையாடுபவர். ஜலாலிடம் இதயம் இல்லை என்று கூறுகின்றாயே, இவரிடம் உள்ள இரக்கமற்ற இதயத்தை போன்று இதுவரை இவ்வுலகில் எங்கும் நீ கண்டிருக்க மாட்டாய். மன்னிப்பு, கருணை போன்ற வார்த்தைகள் அவர் அகராதியில் இல்லை. ஜலாலை அவள் முற்றிலும் அழித்து விடுவாள். அழித்து விடுவாளா? அப்படி என்றால் ஜலாலை அழிக்க புறப்பட்டது ஒரு பெண்ணா? அவள் பெண் அல்ல, பெண் புலி. உலகத்திலேயே இரக்கமற்ற ஜீவராசி, ரத்தம் குடிக்கும் காட்டேரி. ஹுமாயூனுடைய இன்னொரு மனைவியான மாச்சூசக். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். இல்லை, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். வேண்டாம். இறக்கப் போகிறவர்களின் கடைசி ஆசை என்ன என்று கேட்பார்கள். ஆனால் நீயோ என்னிடம் இல்லாத ஒன்றைதான் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். மன்னிப்பதும் இரக்கம் காட்டுவதும் எனக்கு தெரியாது. உன் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாமல் உன்னை கொல்லப் போவதை நினைத்து வருத்தப்படுகிறேன்.
என்னை மன்னித்து விடுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். என் மீது கருணை எனது மனம் உற்சாகம் அடையும் அளவிற்கு இவனுடைய சாவு இருக்க வேண்டும். வேண்டாம். தயவு கூர்ந்து என்னை விட்டு விடுங்கள். வேண்டாம். எனது வருகை ஜலாலின் வாழ்க்கையில் பிரளயத்தை ஏற்படுத்தும். மா சூ சங்.